ஒரு நபரை சமூக வலைதளம் நினைச்சா தூக்கி விட முடியும், தூக்கி கீழையும் போட முடியுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் இது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்த புத்தூர்கட்டு பாண்டி என்ற நெடுஞ்செழியன் நுட வைத்தியம் பார்த்து வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் பார்த்த அந்த வைத்தியத்துல நிறைய பேர் குணமாக வெளி இடங்கள்லையும் அது இந்த நியூஸ் பரவுது. எது வழியாக அப்படின்னா சமூக வலைதளம் மூலமாக. ஒரு நாளைக்கு 60 பேருக்கு மட்டும்தான் நான் வைத்தியம் பார்ப்பேன், மீதி இருக்கிற நபர்களுக்கு 200 மில்லி அளவுள்ள ஒரு தைல பாட்டில தர்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வைத்தியத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த 200 மில்லி உள்ள தைலத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். கூட்டம்னா கூட்டம் பிச்சுக்குது. சமூக வலைதளத்திலையும் இவரோட புகழ் பரவுது. வெளி மாநிலம் வெளி நாடுகள் முதற்கொண்டு இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வராங்க. முடியாதவங்க இந்த மாதிரி காணொலி வழியா அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு அந்த ட்ரீட்மெண்ட் படி அவங்க குணமாகறாங்க. இந்த செய்தி தேவக்கோட்டை சப் கலெக்டர், தாசில்தார், டிஎஸ்பி இவங்க எல்லாருக்கும் போய் சேர அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, நுட வைத்தியர் பாண்டியன் அவருடைய வீட்டையும் நுட வைத்தியசாலையையும் போய் ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் பாண்டியன் கைது செய்யப்படுகிறார். தற்பொழுது அவரை விசாரணை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த நியூஸுக்கு கீழே ஒரு கேள்வி வந்திருந்தது, அதைத்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். அவரிடம் வைத்தியம் பார்த்த யாராவது ஒருவர் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் என்று எங்கேயாவது கம்ப்ளைண்ட் செய்துள்ளாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தானே. இன்னைக்கு இருக்கிற மனிதர்களை எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே மூட்டு வலி, கை கால் வலி, உடல் வலி, கை இப்படி மடக்கி நீட்ட முடியாத சூழல் தான். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. சில பேர் இது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில மருத்துவமனையை நோக்கி போவாங்க. சிகிச்சை கொடுக்க அவங்களுக்கு அறிவுரை வழங்குவாங்க. ஆனா இது மாதிரி நுட வைத்தியசாலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அந்த வலியை போக்குவாங்க. ஸோ இதுதான் நடக்கிற விஷயம். இப்போ கூட்டம் முழுக்க இந்த நுட வைத்தியசாலையை நோக்கி போகுது அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நீங்களே யோசிச்சுங்க என்ன அப்படின்னு. இதனால நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முன் வர தயங்குறாங்க. இனிமேலுக்கு தயங்குவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கு. இந்த தகவல் 2 நாள் ஆனாலும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த காணொலியை பதிவு பண்ணேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.